ஏய் நீயா? இல்லாமா நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தேன் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீ வெட்டி விடுறீங்க இங்க பண்றோம். அந்த ஹேர்ஸ்டைல் வெட்டாமல் போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். ஸோ அன்றைக்கி பையன் வந்து ஹேர்ஸ்டைல் கேட்டார். ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கிறதுனால வெட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு. இந்த ஹேர்ஸ்டைல் நான் வெட்டிட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சி உட்காந்துருக்காரு. கக்காசி காப்பி நிஞ்சா அந்த ஹேர்ஸ்டைல் நம்ம வெட்ட போகிறோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். தம்பி கண்டிப்பாக அந்த ஹேர்ஸ்டைல் வெட்டியே வரணுமா? ரோட்டில் போனால் நாயை துரத்தம் கண்டிப்பாக. இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். நாய் துரத்தலாம் போல வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களாம் பாரு. முதல்ல போகிற வழியில் நாய் எதை துரத்துச்சு திரும்ப வந்து நார்மலாக வாரிக்கு. ஃபைனல் டச்சில் பாருங்கள் இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி வருதுன்னு. எவ்வளோ பேருக்கு பிடிக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனிமியோடைய ஃபேன்ஸுக்கெலாம் இந்த ஹேர்ஸ்டைல் ஒரு ட்ரீட். மற்ற எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக 2K கிட்ஸ் பிடிக்கும். 90s கிட்ஸு கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் இந்த ஹேர்ஸ்டைல் பார்த்தா கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். அது என் மேலே தப்பு இல்லைங்க. இவர் கேட்குறாரு, நான் வெட்டி விடுறேன். என்னை யாரும் கமெண்ட்டில் கீழே கழுவி ஊற்றாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹேர்ஸ்டைலுக்கு நம்ம வந்து சைடு பேக்கெலாம் மீடியமாக தான் இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் பார்த்து வரேன். மேலே மட்டும் தான் அப்படியே கம்பியாக முள்ள மண்டி மாரி நிற்கும். அதான் நம்ம ஸ்ட்ரைட்டிங் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். அந்த ஹேர்ஸ்டைலு ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஹேர்ஸ்டைல் அது மாதிரி வரும். சைடு பேக் கட் பண்ணி நான் மேலே மட்டும் நின்னா போதும். சரி ஓகே. சைடு பேக் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே மட்டும் அது மாதிரி நிற்க வைக்க போகிறோம். எப்படி கீழே 1 பாயிண்ட் போட்டு எடுத்துருவா? கீழே 1 பாயிண்ட் போட்டுருவோம். ஸோ இவர் கேட்டதுனால சைடு பேக் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைட்டாக இந்த கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பின்னாடி அதான் யூ ஷேப் தானா? யூ ஷேப். இனிமேல் நல்லா இருக்கும். இந்த குச்சி மாதிரி முடி இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். எப்படிப்பா அந்த நருட்டோ எப்படி பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? அவ்வளோ அது மேலே அவ்வளோ தீவிர ஃபேனாக இருக்க? அனிமி மேலே அவ்வளோ கிரேஷாக இருக்கா? எப்படி பார்த்தாடே டைம் போகிறதே தெரியாது. அப்படியா? எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி தான் டைம் போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த சோனி வைக்காரங்க வேறு அடிக்கடி நிப்பாட்டி வச்சிடறாங்க. இப்போதான் ஒரு 220 எபிசோடு வந்துச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சைடு பேலாம் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து செட் பண்ணணும். முள்ளம்பட்டி தலை மாதிரியே நிற்கும் குச்சி குச்சியாக. இப்போ அது மாதிரி நிற்க வைக்கணும். இப்போது இந்த ஹேர்ஸ்டைல் ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ முடிஞ்சளவு அது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அனிமிக்கு எவ்வளோ பேர் ஃபேன்ஸும் தெரியல. அனிமி எனக்கு எனிமி. ஏன்னா வர பசங்களாம் இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் கேட்டு தொல்லை பண்ணுறாங்க. என்ன கீழே இறங்கின பிறகு ஒரு போஸ்ட் தரப்படுறாரு. அதேமாதிரி அதை எப்படின்னு பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஃபைனல் டேஸில் பார்த்துருங்க. அதையும் இதுதான் கக்காசி காப்பி நிஞ்சா. எனக்கு காக்கா நான் போதும் அது கக்காசி சொல்லும் போது நான் போஸ்ட் இப்படியே தான் போவியா? இதுதான் போவேன். ஓகே. கையில் மட்டும் ஒரு கத்தி இல்லை இருந்தால் அவ்வளோதான் முழுகுது. பெஸ்ட்டு இப்படியே போகுது ரோட்டில். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. ஆனால் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பெரியவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. இவர் கேட்ட மாதிரி வெட்டியிருக்கேன். ஏமல் யாரும் தப்பாக நினைக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கக்காசி.